என்னது தாகமாக இருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் குடிக்கிறதுல தாகமாக இருக்கிறதில்ல. வெயில் காலத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் தாகமாக இருக்கணும். நல்லது செய்கிறதில்ல, இரக்கம் செய்கிறதில்ல, அன்பு பாராட்டுறதில்ல. அல்லேலூயா. இதில் தாகமாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு, முடிந்தது என்று சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அதாவது அது லாஸ்ட் இருந்தது அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை அவர் கடைசியாக அந்த காடியை குடிக்க மனதில்லாத இருந்தார். அதாவது வலியை போக்குறதுக்கான காரியங்களை காடியை கூட கர்த்தர் என்ன பண்ணலாம் வாங்கலையாம். நம்முடைய முழு வலியை அவர் என்ன பண்ணாராம், சிலுவையில் சுமந்து நமக்கு பாவத்துக்கான பரிகாரத்தை என்ன பண்ணாராம், செஞ்சாராம். கடைசியாக லூக்கா 23:46 இயேசு பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். கவனிங்க, கடைசியாக நான் முடிக்க போகிறோம். இயேசு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆவியை என்ன பண்ணாரு, விட்டார். சொல்லுங்க, ஆவியை என்ன பண்ணாரு, விட்டார். அப்படி விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அவரு தன் ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சொல்லுங்க, தன் ஆவியை என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாக பிதாவின் சித்தத்தை செய்கிறபடினாலே அவருடைய மரிக்கும் போது அவருடைய ஆவி சாத்தான் கையிலையோ பிசாசு கையிலையோ நரகத்தின் கையிலையோ என்ன பண்ணல, போகவே இல்லை. அவருடைய ஆவி எங்கே போச்சு, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். நம்ம ஒரு காரியத்தை, நான் வெளியே போகிறேன்பா, நான் போகிறேன், நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த காரியத்தை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நான் வர வரைக்கும் நீ என்ன பண்ணு பார்த்து கொண்டு இருன்னு சொல்கிறேன்ல. சில பேர் ஆட்சியை ஒப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. எப்பா நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன், இந்த ஆட்சியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன பண்ணுது, எல்லாமே மாறி போயிடுது. அப்படி போனோன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, கொடுத்ததை என்ன பண்ணுறாங்க, கொள்ளையடிச்சிடுறாங்க. ஆனால் பிதா கிட்ட ஆவியை ஒப்பு கொடுத்தாரு பாருங்க. அதனால் 3ஆம் நாளில் என்ன பண்ணார், அவர் பிதா உயிரோடு கூட எழுப்பினார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நாமும் கூட நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது நம்முடைய ஆவியை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும், பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு ஏசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யார் இயேசுவை தங்கள் உள்ளத்தில் காண்றாங்களோ, விசுவாசத்தில் காண்றாங்களோ, விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை பார்க்க முடியும், விசுவாசிக்கும் போது காண முடியும். அப்போ இயேசுவை விசுவாசிக்கும் போது, அவங்க வாழ்நாளில் முடிக்கும் போது, இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க ஆவி யாருக்கிட்டையும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, தேவனிடத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அந்த ஆவியை என்ன பண்ணுவார், அவங்கள இயேசுவை எப்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினது போல நம்மையும் கூட என்ன பண்ண. கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கம்மா, பாஸ்டரம்மா கொஞ்சம் பசங்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், அமைதியாக இருக்க கொஞ்சம் பிடிங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஒப்பு கொடுத்தது போல நாமும் கூட என்ன பண்ண வேண்டும், நம்முடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் இயேசு சொல்கிறாரு, மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி தன் ஜீவனை என்ன பண்ணாரு, விட்டார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவனை யாரும் அவர்கிட்ட இருந்து எடுக்க முடியல. அவர்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியல, அவ்வளோ அடி அடித்தாங்க, அவ்வளோ பண்ணாங்க. ஆனால் அவர் உயிரை யாரும் எடுக்கவே, அவர் உயிரை அவரே கொடுத்தார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த போர் சேகராங்க, எந்த காரியம் வந்தாலும் அவர் உயிரை என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆவியை என்ன பண்ணுறாரு, நமக்காக என்ன பண்ணுறாரு, கொடுத்தார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மரணத்தை கூட என்ன பண்ணாரு, இவரே இஷ்டப்பட்டு மரித்தார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் எல்லாம் ஆவி விட்ட பேர் தான் தலை சாயும், இவரோ தலையை சாய்த்து தான் என்ன பண்ணுறார், ஆவியை விடுறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு சொன்னார், இதை கொடுக்கவும் இதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை நான் பிதாவிடத்தில் என்ன பண்ணேன்,
பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆகவே பிரியமானவர்களே, நாம இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக விசுவாசிப்போமேனா நமக்குள்ள இருக்கிற ஆவியை கவனிங்க, யாரும் எடுக்க முடியாது. எந்த பிசாசும், எந்த பொல்லாத சக்தியும், எந்த அசுத்தாவியும் எடுக்கவே. நம்ம வாழ்நாளெல்லாம் வாழ்ந்துட்டு திருப்தியாக வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற நேரத்தில் நம்ம ஆவியை என்ன பண்ணலாம், தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், போலாம் வழிய. வேற எந்த சக்தியை நம்மளை என்ன பண்ண முடியாது, மரணத்துக்குள்ளாக நடத்தவே முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கடைசியில் பொழிந்த வார்த்தை மன்னிப்பு. அதிலிருந்து ஒவ்வொரு காரியத்தை இந்த நாளில் பார்த்தீங்க. எல்லாரும் கொஞ்சம் இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, மூப்பர்களாக இருக்க, கொஞ்சம் ட்ரைனிங் ஆகணுன்றதுக்கு தான் கொடுக்குறோம். ஆமென். ஆமாம், ரொம்ப சுருக்கமாக ஒரு வசனத்தை எடுத்து ஒருத்தன் பேசணும், நிறைய பேசக்கூடாது. சிம்பிளாக ஒரே ஒரு தாட்டு, நறுக்குன்னு ரத்தனை சுருக்கமாக நச்சுன்னு என்ன பண்ணுது, போய் கேட்குறவங்களுக்கு கவனிக்கிற மாதிரி இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி பேசும்போது அடுத்தவங்களை நம்மளை என்ன பண்ண முடியும், இழுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மெய்யாகவே கூட ஆண்டவரே, இந்த உம்முடைய மரணத்தையும் ஆண்டவரே, உம்முடைய சிலுவையும் உமது கல்வாரியையும் ஆண்டவரே, நீர் சிந்தி அந்த ஆண்டவரே ரத்தத்தையும் அந்த நாளிலே தியானிக்கவும், அதை ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கவும், அப்பா நீர் கடைசியாய் மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை ஆண்டவரே அது விளக்கமாய் காணவும் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு மக்களுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உமது ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு மக்களை நீர் இடை கட்டுவீராக. கல்வாரியின் திருப்புண்ணியம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் ஒருத்தருக்கு. கர்த்தருக்கு